இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப தேர்தல்ல இப்படி ஒரு வலுவான கூட்டணி அமைச்சாலும், மெகா கூட்டணி அமைச்சாலும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? வெற்றி வாய்ப்பு தொண்டர்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட இல்ல. சுத்தமா இல்லையா? ஆமா, தேர்தல புறக்கணிச்சுட்டாருங்க. புறக்கணிச்சதுனால கட்சிகள்ல இருந்து எல்லாரும் வெளிய போயிட்டான். அவர்கிட்ட இருக்கிற அந்த 1500 பேர் இருக்காங்க மொத்தம். இந்த செயற்குழுவெல்லாம் கூட்டினாரு. அவ்வளவுதான் அவருடைய தொண்டரும் அதேதான், அவருடைய கட்சி நிர்வாகிகள் அவங்க தான். வேற யாரும் கிடையாது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னாக்கா, நான் கடைசியா நடந்த ஈரோடு தேர்தல்ல அவர் புறக்கணிச்சாரு. அந்த அதுக்கு முந்தின தேர்தல்ல வாங்கின 45,000 வாக்குகள் எங்க போச்சு? இந்த கேள்வி உங்ககிட்டயே கேட்டிருக்கு. அந்த 45,000 வாக்கு திமுகவுக்கு போச்சு. அவங்க தானே 5% அதிகமா வாங்கினாங்க. பூராவுமே அதிமுகவில் எடப்பாடி கிட்ட இருந்து அந்த 45,000 தொண்டர்கள் அங்க போயிட்டாங்க. தேர்தல் நீங்க புறக்கணிச்சீங்கன்னாவே தொண்டை இருக்க மாட்டாங்க கட்சியில. என்னத்துக்கு இருக்கணும் உங்க கூட? நீங்க வேலையும் செய்ய மாட்டீங்க, கட்சியும் நடத்த மாட்டீங்க, சும்மா ஒரு ஆபீஸ் உட்காந்து டீ குடிச்சிட்டு போறதுக்காக வந்து எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு எதிர்கட்சி தலைவரா அவர் எங்க செயல்பட்டாரு? தேவை இருக்கோ இல்லையோ ஒரு போராட்டத்தை நடத்தணுங்க. தேவை இருக்குதோ இல்லையோ ஒரு ஊர்வலத்தை நடத்தணும். இப்ப மேதினம் வந்தது. வேதனத்துக்கு நமக்கு என்ன பெரிய சம்பந்தம் இருக்கு? பெரிய உழைப்பாளிகளுக்காக நம்ம அப்படியே இது பண்றோமா? அதே உலகம் பூரா உடனே நீங்க பாருங்க, திமுக வந்து சிவப்பு சட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு பரம்பரை கம்யூனிஸ்ட்கள் மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டு ஒரு ஷோ நடத்துறாங்க. நீங்க நடத்திருக்கணும்ல அது மாதிரி. உழைக்கும் கரங்கள் படத்துல எம்ஜிஆர் பாடின பாட்டெல்லாம் இருக்குது. உழைக்கும் கரங்களே, உருவாக்கும் கரங்களேங்கிற பாட்டெல்லாம் போட்டு இது பண்ணி மேதனத்தை கொண்டாடி இருக்கணும் இல்லை? ஏதாவது ஒரு ஷோ செய்யணுங்க. தொண்டனுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சும்மா அந்த இதில் ஒரு பக்கத்து கடையில் பால் சரியா சப்ளை இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, மாபெரும் போராட்டம். அம்பத்தூர் அது அண்ணா காந்தி நகர் ஏரியாவில் பால் சப்ளை சரியாவில்லை, அதிமுக போராட்டம். ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்போதான் கட்சி தொண்டனுக்கு ஒரு விறுவிறுப்பு இருக்கும்.